கணவன், மனைவி, காதல். Subscribe my channel. Subscribe my channel. அத்விக் என்ற நபர் அம்சா என்ற பெண் உடன் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டார். இருவரின் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டதால் முன்பின் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு ஒருவரையொருவர் தெரிந்து கொள்ளும் வேலை தொடங்கியது. சில நாட்களில் இருவரும் ஒருவரையொருவர் நன்கு தெரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். இருவரும் ஒருவரையொருவர் நன்கு அறிந்து புரிந்து கொள்ள ஆரம்பித்த போது அத்விக் தனக்கு ஒரு சிறந்த மனைவி கிடைத்துவிட்டதாக உணர்ந்தான். ஏனென்றால் அவளை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு காதல் திருமணம் தேவையில்லை என்று புரிந்து கொண்டான். திருமணம் ஏற்பாட்டில் கூட நல்ல மனைவி கிடைக்கும் என்று புரிந்து கொண்டான். இருவரும் புதிதாக திருமணம் ஆனவர்கள். அதனால்தான் இருவரும் ஒருவருக்கொருவர் நல்ல நேரம் கொடுத்தனர். அதன் பிறகு இருவரும் அவரவர் பணிகளில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டனர். கணவனும் மனைவியும் ஆழமாக காதலிக்க ஆரம்பித்தனர். இப்போது அவரது மனைவியும் அத்விக் புரிந்து கொண்டார். அவருக்கு எந்த வகையான வேலை அல்லது எந்த வகையான பொருட்களும் தேவைப்படுவதற்கு முன்பு அவரது மனைவி அவருக்கு அதை பரிசளிப்பார். ஒரு நாள் அத்விக் தன் நண்பன் திருச்சிராப்பள்ளி உள்ள தன் வீட்டில் விருந்துக்கு அழைத்திருந்தான். அத்விக், அம்சாக்கு இடையேயான காதலை பார்த்த ஆருத், நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் மனைவி மிகவும் நல்லவர் என்று கூறினார். அவள் உன்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறாள். இருவரும் உங்கள் வேலையை நன்றாக செய்கிறீர்கள். உங்கள் மனைவி மிகவும் அழகாக இருக்கிறார். ஒவ்வொரு வேலையிலும் உங்களை மிகவும் கவனித்துக் கொள்வார். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருந்தாலும் இவ்வளவு நல்ல மனைவி கிடைத்ததற்கு நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் அத்விக் தன் மனைவியிடம் போய் ரெடியாக இரு. நாம் எங்காவது போகப் போகிறோம். திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் வேலைப்பாடு காரணமாக பயணம் செய்யக்கூட நேரம் கிடைக்கவில்லை. இன்று நடைப்பயிற்சிக்கு அங்கு செல்வோம். இதை கேட்ட அவரது மனைவி அம்சா, நீங்கள் சொன்னது முற்றிலும் நல்லது. நீண்ட நாட்களாக நாங்கள் எங்கும் செல்லவில்லை. இன்று நீங்கள் சொன்னது நல்லது. எங்களுக்கு அப்படி தோன்றவில்லை. எங்காவது செல்லலாம் என்று கூறினார். இருவரும் காரில் அமர்ந்து நடைப்பயிற்சிக்கு புறப்பட்டனர். வழியில் கார் நெடுஞ்சாலையில் செல்லும்போது ஒரு பெரிய கார் மீது மோதி இருவரும் விபத்தில் சிக்குகின்றனர். அத்விக் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தான். அவன் சுயநினைவு வந்தவுடன் தன் மனைவியை தேட ஆரம்பிக்கிறான். பின்னர் தனது மனைவியை தேடிய போது அவர் மற்றொரு அறைக்குச் சென்றார். அங்கு அவர் மதியம் அவரது தலை அல்லது காலில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதை பார்த்தார். அத்விக் கவலைப்பட்டு டாக்டரிடம் தன் மனைவியின் உடல்நிலை நன்றாக இருக்கிறதா அல்லது அவள் சரியாகி விடுவாளா என்று கேட்கிறான். அப்போது மருத்துவர், உங்கள் மனைவியின் கால் நரம்புகளில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் அவரது காலை துண்டிக்க வேண்டும் என்றும் அவளால் நடக்க முடியாது என்றும் கூறுகிறார். இதை கேட்ட அம்சா கண்களில் கண்ணீர் வர, நான் இப்போது உங்களுக்கு பாரமாகிவிட்டேன் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு அத்விக், அப்படி ஒன்றும் இல்லை. இத்தனை நாட்கள் என்னை கவனித்துக் கொண்டிருந்தாய். இனி உன்னையும் கவனித்துக் கொள்வது என் கடமை. இப்போது இருவரும் சேர்ந்து தங்கள் வீட்டிற்கு கிளம்பினர். வீட்டிற்கு சென்றதும் இருவரும் ஒருவரையொருவர் இல்லாமல் வாழ மாட்டோம் என்று சபதம் எடுத்தனர். அதன் பிறகு வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருந்தே வேலை செய்து வந்தார். அவரும் வீட்டில் தங்கி மனைவிக்கு உதவி செய்து அவளை கவனித்துக் கொண்டார். அதேபோல் மீண்டும் ஒரு நாள் ஆரத் அத்விக் வீட்டிற்கு வந்து, நீங்கள் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்று கூறுகிறார். நீங்க ரொம்ப நல்ல பிசினஸ்மேன். ஒரு பெண்ணகாக ஏன் வாழ்க்கையை வீணாக்குறீங்க? நீ போய் கம்பெனியில வேலை செய். இதற்கு பிறகு அத்விக் கூறுகையில், என் வாழ்க்கையில் என் மனைவியை விட முக்கியமானது எதுவுமில்லை. நான் அவரை எப்போதும் கவனித்துக் கொள்வேன், தொடர்ந்து செய்வேன். அவள் எப்போதும் என்னை நேசிப்பதால் நாங்கள் கணவன் மற்றும் மனைவி எப்போதும் ஒருவரையொருவர் நேசிப்போம். அப்போது அவன் நண்பனிடம், நீ ஒருமுறை மருத்துவமனை வந்தாய் என்று கூறுகிறான். மேலும், உங்கள் மனைவி மிகவும் நல்லவர். அத்தகைய மனைவியை பெற்றதற்கு நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று என்னிடம் கூறினார். அப்புறம் என்ன, இன்னைக்கு என் மனைவியை இந்த வகைக்கு பிறகு பயன்படுத்துகிறாய்? எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் எனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறாரோ
அதே அளவுக்கு என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உதவுவது எனது கடமை. அதைக் கேட்ட அவன் மனைவி, கடவுளே, எனக்கு இவ்வளவு நல்ல கணவரைத் தந்திருக்கிறாய், இதற்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று பின்னால் இருந்து கடவுளை வேண்டிக் கொண்டே இருந்தாள். மேலும் அவர்கள் ஒருவரையொருவர் என்றென்றும் நேசித்து தங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தினர். அதனால்தான் அவள் எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் அவளை விட்டு விலகக்கூடாது என்று நான் நம்புகிறேன். மேலும் மனைவிக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் ஒருவர் அவளை விட்டு விலகாமல் ஆதரிக்க வேண்டும். Subscribe my channel.